இந்தியாவின் பிரம்மாண்ட ரோபோட்டிக்ஸ் நவீன மையம் தமிழகத்தில் முதல் முறையாக ஸ்ரீபெரும்புதூரில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த ரோபோட்டிக்ஸ் தொழில்நுட்ப மையம் 5 கோடி ரூபாய் செலவில் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரி, உலகின் முன்னணி நிறுவனமான குகா இந்திய பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்துடன் இணைந்து கற்றல் மற்றும் பயிற்சி மையமாக தொடங்கப்பட்டுள்ளது. இந்த மையத்தை குகா மையத்தின் முதன்மை மண்டல அதிகாரி ஆலன் ஃபேம், சென்னை தொழில்நுட்ப கல்லூரியின் தலைவர் பார்த்தசாரதி ஸ்ரீராம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். So principals are able to gather. இந்த தொழில்நுட்பம் மருத்துவம், எலக்ட்ரானிக்ஸ் துறைகளில் எளிதாக கையாளக்கூடிய அளவில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஏராளமான மாணவர்கள் வேலைவாய்ப்பும் பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மிகப்பெரிய ரோபோட்டிக் பயிற்சி மையம் வெளிநாடுகளில் இருந்து இங்கு தொடங்கப்படும். தொழிற்சாலைகளில் ரோபோட்டிக் இயந்திரங்களை கையாளும் வகையில் மாணவர்களை உருவாக்கும் எனவும், மருத்துவத்துறையிலும் இவை மிகப்பெரிய பயனளிக்கும் என்றும் சிஐடி கல்லூரி தலைவர் பார்த்தசாரதி ஸ்ரீராம் மற்றும் குக்கு நிறுவனத்தின் மேலாளர் ராகவன் தெரிவித்தார். Robotic technology playing very important role in எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி, சிப் மேக்கிங், ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி, ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி பல்வேறு துறைகளிலும் சிறந்த லேர்ன் பண்ண ட்ரெயினான என்ஜினியர்ஸ் தேவை. அந்த என்ஜினியர்ஸை உருவாக்கணுன்ற எதிர்காலத்தில் நல்ல என்ஜினியர்ஸ் வர வேண்டுன்ற நோக்கத்தில் இந்த சென்டர் இங்கே ஏற்படுத்தி இருக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரிட்டிக்கல் சர்ஜரிஸ், எக்ஸ்ரே அல்லது எம்ஆர்ஐ எடுக்கிறது, அது போக இப்போ நீ சர்ஜரிஸ், அப்புறம் பிசியோதெரப்பி, இதில் எல்லாமே நம்ம குக்கா ரோபோட் இருக்குது. அதுக்காக ஸ்பெஷல் சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால பேஷண்ட்டும் ரோபோட்டும் சேஃபாக ஆப்ரேட் பண்ண முடியும்.